రామరామ గురువాసరः ఏప్రిల్ మాసం 23వ తేదీ పరాభవ వర్షం చిత్రమాసం 10వ తేదీ సప్తమి తిథి పునర్వసు నక్షத்திரம் சுகர்ம யோக கரஜகரணம் ராகுகாலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்டம் கார்த்தால 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. எனது சுதந்திரத்தை பறிக்கும் உறவுகள் எனக்கு வேண்டாம் என்று கூறும் எதிர்கால தலைமுறையினரின் இந்த எண்ணம் சரியா? அதாவது சுவாதந்திரியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவை. புறத்தியாருக்கு கீழேயே இருக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். இது துக்கம்னா பராதீனத்துவம்னா துக்கம். புறத்தியாருக்கு அண்டியே இருக்கிறதுங்கிறது பரம துக்கம். ஆனா ரொம்ப சுதந்திரமா இருந்தா என்ன ஆயிடும் அப்படின்னா, தவறான வழியில போறதுக்கு அது ஒரு பெரிய மார்க்கமா போயிடும். ஏதோ ஒரு கட்டுப்பாடு இருந்தாதான் நாமே சரியா இருப்போம். நமது வாழ்க்கையிலேயே நாம் பார்க்கலாம், நாம் ஏன் நல்லவனா இருக்கோம் அப்படின்னு நாமே பரீட்சை பண்ணி பார்த்துட்டா நமக்கே தெரியும். சில கட்டுப்பாட்டோட நாம் இருக்கிறதுனாலதான். ஏன் அந்த கட்டுப்பாட்டோட இருக்கோம் அப்படின்னா, அந்த கட்டுப்பாட்டோட நாம் இல்லை அப்படின்னா நாம் தண்டிக்கப்படுவோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனாலதான் நாம் அந்த தவறை செய்யறது இல்லை. திருடுறதோ இல்லை ஒரு தவறான முறையில செயல்கள் பண்றதோ, இந்த மாதிரி தவறான ஒரு பழக்கத்துல போய் ஈடுபடுறதோ, இந்த மாதிரிலாம் பண்ணா ராஜாங்கத்துல இருந்து நம்மளை தண்டிச்சிருவா, தூக்கி சிறையில போட்டுடுவா, பெரிய விதமான துக்கம் நம்மளுக்கு ஏற்படும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சதுனாலதான் இப்ப ராஜாங்கத்துக்கு கட்டுப்பட்டு நாம் நமது சுதந்திரத்தை கொஞ்சம் சுருக்கின்னு இருக்கோம். முழு சுதந்திரமா நாம் இல்லை, யாராலையும் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இப்படி இருந்தா தவறுதான் நடக்கும். அப்ப ஓரளவுக்கு சுதந்திரத்தை நாமே நமக்கு கட்டுப்படுத்தின்னு இருக்கோம். ரோட்ல போனோம்னா, ரோட்ல ஒரு வண்டி ஓட்டின்னு போனோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் போகணும். ஏன் சுதந்திரமா ரைட் ஹேண்ட் சைடு போயேன், உண்மையில போயேன், ரெட் சிக்னல் நடக்கிறச்சே போயேன், ஏன் போறது இல்லை? அநேகம் பேர் ஏன் போறது இல்லை 99% அப்படின்னா, போனா போலீஸ் பிடிச்சிருவான், நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தானே போறது இல்லை. அப்ப அந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது தேவை. ஒரு சுதந்திரம்ங்கிறது முழுமையா சுதந்திரம் இருக்கக்கூடாது, சுதந்திரம் தேவை. ஆனா இருந்தாலும் அதுலயும் ஒரு கட்டுப்பாடு தேவை. அப்படிதான் நமது வாழ்க்கை முறை எல்லா இடத்துலயும் இருக்கணும். நமது இல்லறமாக இருந்தாலும் சரி, நமது படிப்பாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், வெளி விஷயங்களாக இருந்தாலும், எந்த விஷயத்திலையும் சுதந்திரமும் தேவை, கட்டுப்பாடும் தேவை. கட்டுப்பாடே இல்லாம நான் முழு சுதந்திரமா இருப்பேன், எந்த உறவினர்களும் என்னை கட்டுப்படுத்தக்கூடாது, மாமா என்னை கேள்வி கேட்கக்கூடாது, அத்தை கேட்கக்கூடாது, யாருமே என்ன ஏன் நீ இப்படி பண்றேன்னு கேட்கக்கூடாதுன்னு அப்படி ஒரு எண்ணம்ங்கிறது ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டியதான எண்ணம். நமது மேன்மைக்கு அது ஒரு பெரிய இடையூறாக இருக்கும். ராம்ராம்.